நியூஸ் 7 தமிழ் சார்பில் புதுச்சேரி பெத்தி செமினார் பள்ளியில் நடைபெற்ற சவாலே சமாளி நிகழ்வில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் நியூஸ் 7 தமிழின் சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் ஷியாம்குமார் கலந்து கொண்டு தனது பேச்சின் மூலம் மாணவர்களை உத்வேகப்படுத்தினார். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை அவர்களின் இலக்கை நோக்கி ஓட வைக்க நியூஸ் 7 தமிழ் கையில் எடுத்திருக்கும் சவாலே சமாளி எனும் முயற்சி இன்று விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பயனடைந்த பல லட்சம் மாணவ மாணவிகள் அவர்களின் எதிர்காலத்திற்குள் தன்னம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்துள்ளனர். நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக தொடர்ந்து நடத்தி வரும் சவாலே சமாளி விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது புதுச்சேரி பெத்தி செமினார் பள்ளியில் கோலாகலமாக நடைபெற்றது. பள்ளி முதல்வர் தேவதாஸ், துணை முதல்வர் சின்னப்பன் மற்றும் பெத்தி செமினார் பள்ளியின் ஆசிரியர்கள் நிகழ்ச்சியினை சிறப்பாக ஒருங்கிணைத்தனர். மொபைல் போன் பயன்படுத்துவதன் மூலமாக என்னென்ன தவறுகள் நடைபெறுகிறது, என்னென்ன ஆபத்துகள் வருகிறது, அதிலிருந்தெல்லாம் எப்படி நாம் தப்பித்து பாதுகாப்பாக இருக்க முடியும், எப்படி சரியான முறையில் அவற்றை பயன்படுத்த முடியும் என்றெல்லாம் இன்றைக்கு இவர்கள் வழங்கிய நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக பெற்றோருக்கு, ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு இருந்ததை நினைத்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நியூஸ் 7 டிவி சேனல் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் ஷியாம்குமார் சவாலே சமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை தனது பேச்சின் மூலம் உத்வேகப்படுத்தினார். நம்ம வீட்டில் இருந்து நாம பர்ஸையோ வாலெட்டையோ எடுத்துட்டு வரலன்னா கூட நமக்கு தைரியமா இருக்கும். ஆனா இந்த மொபைல் எடுத்துட்டு வரணும், என் பாட்டியே எங்கேயோ வச்சுட்டு வந்த மாதிரி இங்க திணறுவாங்க பாருங்க. பெற்றோரும் டீச்சர்ஸும் நம்மளே திணறி அதை யார் எடுத்துருவாங்க, யார் பார்ப்பாங்க, அதுக்குள்ளதான் நம்ம ஹிஸ்டரி, ஜியாகிரபி எல்லாமே இருக்கு. மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் ஜோஸ் குரியன் செல்போன் பயன்பாடு மற்றும் செயலிகளின் நன்மை தீமைகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். மாணவர்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் சவாலே சமாளி நிகழ்ச்சியில் எண்ணற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். Savale Samali is an eye-opener to use the social media in a positive way. It was an amazing program for the students, teachers and also the parents. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் விவேக் குமார்.